ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் 12 எக்ஸாம் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ 26 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 18 மார்ச்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ssc.government.in இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டச் பண்ணிக்கிட்டே அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். குயிக் லிங்க்ஸில் அப்ளை அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் சைடில் அப்ளை இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பழைய வெப்சைட்டில் நான் ஓடிஆர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா கேண்டிடேட் லாகின்ல போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பாஸ்வேர்டு இது என்டர் பண்ணி லாகின் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் இன்னும் ஓடிஆர் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா ரெஜிஸ்டர் நவ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நியூ கேண்டிடேட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸ் பாஸ்வேர்ட் அடிஷ்னல் டிக்ளரேஷன் இருக்கும். கீழே கண்டினியூ காமிச்சிருப்பாங்க, கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் இதில் ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஐடி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு ஐடி நம்பர் என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஸோ 10வது மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணணும். வெரிஃபை அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே உங்கள் நேம் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஒன்ஸ் அகெயின் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஜெண்டரில் மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அடுத்து டேட் ஆஃப் பர்த் உங்கள் 10வது மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். டேட்டு மந்த் இயர் இது எல்லாமே 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாதர் நேமு மதர் நேம் கேட்டிருக்காங்க. அடுத்து மெட்ரிகுலேஷன் 10th கிளாஸ் எஜுகேஷன் போர்டு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் டி என்டர் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்து 10th கிளாஸ் எஜுகேஷன் போர்டு செலக்ட் பண்ணணும். அடுத்து ரோல் நம்பர் அப்படின்னா 10th எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 10th மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அடுத்து இயர் ஆஃப் பாசிங் எந்த இயரில் 10th பாஸ் பண்ணீங்க. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. 10th 12th டிப்ளமோ டிகிரி நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் இமெயில் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிருப்பாங்க. ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கீழே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது சைன்இன் கேட்டிருப்பாங்க சரிங்களா. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கூட என்டர் பண்ணிட்டு சைன்இன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருந்தது, அதாவது அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணி சைன்இன் கிளிக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க சரியா. அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஓல்டு பாஸ்வேர்டு இது வந்து மொபைல் நம்பருக்கு மெசேஜ் மூலிமா சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓல்டு பாஸ்வேர்டு மொபைலில் இருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணுங்கள். அடுத்த நியூ பாஸ்வேர்டு வந்து இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து 8 கேரக்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அப்பர் கேஸு ஒரு லோயர் கேஸு நம்பரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்டர் பண்ணியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் சரிங்களா. நம்பரு அப்பர் கேஸு லோயர் கேஸு ஸ்பெஷல் கேரக்டரு நம்பர் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு 8 கேரக்டரில் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த செக்யூரிட்டி கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ 2 கொஷினே இருக்கும், இது 2த்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாஸ்வேர்ட் க்ரியேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க. ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு இப்போ நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு அதை என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோட் என்டர் பண்ணிவிட்டு லாகின் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சனல் இன்ஃபோ என்டர் பண்ணிட்டோம். அடுத்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ 3rd ஸ்டெப்பில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கேட்டகிரி கேட்டிருப்பாங்க. இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவ்வாறு இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கில் உங்கள் கேட்டகிரிக்கு வேக்கன்சி இருக்கா அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 167 பேஜுக்கு நோட்டிஃபிகேஷனே இருக்கும். பேஜ் நம்பர் 160 நம்பர் ரீஜன் சென்னை ரீஜனுக்கான வேக்கன்சி, டிபார்ட்மெண்ட் நேமு, அதுக்கான ஏஜ் என்ன, அதில் கேட்டகிரைஸ் வேக்கன்சி என்ன, டோட்டல் வேக்கன்சி என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே கடைசியாக இருக்கும். நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 160 இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதில் உங்கள் கேட்டகிரிக்கு வேக்கன்சி இருக்கா, இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து தான் நீங்கள் கேட்டகிரி சூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து நேஷ்னாலிட்டி, இதில் சிட்டிசன் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படின்னா மோல் அப்படின்னா மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கேர் அப்படின்னா தழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரைட் ஹேண்டில் ஒரு மச்சம் இருக்குது அப்படின்னா மோல் ஆன் ரைட் ஹேண்ட் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் என்டர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து கீழே பாருங்கள், பர்மனெண்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ், இதில் உங்கள் ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, இது எல்லாமே நீங்கள் இந்த பாக்ஸில் என்டர் பண்ணணும். அடுத்து ஸ்டேட்டில் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமு, அடுத்து உங்கள் லொக்கேஷன் பின்கோட், இதை என்டர் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னா எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபைனலாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனோட டிக்ளரேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுத்து நீங்கள் ஓடிஆர் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் டிக்ளேர் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக்ளரேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அடுத்த கேண்டிடேட் டேஷ்போர்டு, உங்கள் நேமில் ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேமு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்கள் அட்ரஸ்ஸு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, ஃபாதர் நேமு, இது எல்லாமே மேலே காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா லைவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபேஸ் 12 2024 அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு, எண்டிங் டேட்டு, விண்டோ கரெக்ஷன் டேட்டு அது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. லாஸ்ட் டேட் March 18, அதாவது இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் காமிச்சிருப்பாங்க, இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு ஃபில் ஃபார்ம் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் மொத்தம் ஒரு 5 ஸ்டெப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி உங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காமிச்சிருப்பாங்க. உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இதில் எக்ஸ் மேன் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எக்ஸ் மேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் மேனாக இருந்தால் எஸ், இல்லை அப்படின்னா நோ, அதாவது முன்னாள் இராணுவத்தினரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நோ செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், எக்ஸ் மேன் ஸ்டேட்டஸ் அதை ஃபில் பண்ணிட்டோம். அதிலே போஸ்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ரீஜன், நீங்கள் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதர்ன் ரீஜன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சதர்ன் ரீஜனில் நீங்கள் எந்த போஸ்ட்டு கோடுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல போஸ்டிங் கோடு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 161 பாருங்கள். எஸ்ஆர் அப்படின்னா சதர்ன் ரீஜன் இருக்கும், சைடில் எஸ்ஆர் அப்படின்னு இருக்கும். இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது இது நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 161 இருக்கும். இதில் போஸ்டிங் கோடு, போஸ்டிங் நேமு, அடுத்து டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கான ஏஜு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டெக்னிக்கல் சூப்பர்டென்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வீவர்ஸ் சர்வீஸ் சென்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் சென்னை, அதாவது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சென்னை டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டெக்னிக்கல் சூப்பர்டென்ட் இந்த போஸ்ட்டுக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதுக்கான போஸ்டிங் கோடு இங்கே கொடுத்துருப்பாங்க, 724 அப்படின்னு லாஸ்ட்டில் இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எலிஜிபிளாக இருக்கேன் அப்படி நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏஜ், குவாலிஃபிகேஷனு இதெல்லாம் உங்களுக்கு மீட் ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏஜ், குவாலிஃபிகேஷன், அடுத்து உங்கள் கேட்டகிரியில் வேக்கன்சி இருக்கா, இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து தான் நீங்கள் போஸ்டிங் கோடு செலக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 724 இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கு இல்லையா 724, இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் 424 இந்த போஸ்டிங் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த போஸ்ட்டு கோடு பார்த்தீங்க அப்படின்னா லெபார்ட்ரி அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
நீங்கள் போஸ்ட் கோடு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போஸ்டிங் நேமு, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனு, அதுக்கு என்ன படிச்சிருக்கணும், அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக இருக்கும். ஸோ எங்கள் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் அதிகபட்சமாக நீங்கள் என்ன படிச்சிங்க, அது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க, அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இந்த போஸ்ட்டுக்கான எசென்சியல் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா சயின்ஸ் குரூப்பில் 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பயாலஜி இல்லை அக்ரிகல்ச்சரு இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதுக்கான குவாலிஃபிகேஷன். ஐ ஹேவ் ரீட் தி அபவ் போஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ரெண்டுத்துல எஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் பாருங்கள், அந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்டில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் எஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ அப்படின்னா நோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒருவேளை நோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் நோ செலக்ட் பண்ணாதீங்க. நாட் அப்ளிகபிள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸாம் சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர், திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி ஒரு சில சென்டரில் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு எது நியராக இருக்கோ உங்கள் டிஸ்ட்ரிக், அதில் இருந்தால் உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 3 சாய்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு கீழே ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனில் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 18 to 28 27 அதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு ஏஜ் பார் ஆகலை, அவங்க சொல்லியிருக்க வித்தின் ஏஜில் தான் இருக்குது அப்படின்னா நோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. Do you have physical limitation to write as per para 9.2 9.3 இருக்கும். அந்த பேராவை படித்து பாருங்கள். ஸோ படித்து பார்த்துட்டு இதில் நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது யாருக்கு ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது டிசேபிலிட்டியாக இருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைமிங் தருவாங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள், அதாவது டிசேபிலிட்டி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸ்ட்ரா டைமிங் வந்து தருவாங்க. சரிங்களா? அதை தான் ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேரா 9.2 9.3ல் அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிசேபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமிங் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மல் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இதில் நோ தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ், இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு. அடுத்த ஸ்டெப்பில் ஃபோட்டோ சிக்னேச்சரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும், பிளெயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேப்பு, மாஸ்க்கு, கிளாஸு இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. சரிங்களா? நார்மலான ஒரு பிளைன் பேக்ரவுண்டில் நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கேப்சர் லைவ் ஃபோட்டோ, அதாவது லைவாக நீங்கள் கேப்சர் பண்ணியும் அப்லோட் பண்ணலாம். ஒருவேளை இந்த ஆப்ஷன் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பார்கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலிமா கூட நீங்கள் லைவ் ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து கீழே சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ஒரு ஒயிட் பேப்பரில் A4 ஷீட்டில் பிளாக் பெனில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? 10லேருந்து 20 KB இருக்கணும். JPG இல்லை JPEG ஃபார்மேட்டில் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு பிளரும் இல்லாமல் நீட்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் சிக்னேச்சர் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக அப்ளிகேஷன் ப்ரிவியூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 4th ஸ்டெப்பில் அப்ளிகேஷன் ப்ரிவியூ காமிச்சிருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேவ் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக டிக்ளரேஷனே இருக்கும். இது நீங்கள் படித்து பார்த்துட்டு வெரிஃபிகேஷனில் ஐ அக்ரி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கேப்சா கோட் என்டர் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் சப்மிட்டட், கண்டென்ட்ஸ் நாட் வெரிஃபைடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாருக்குமே இப்படி தான் காமனாக வரும். கண்டென்ட்ஸ் நாட் வெரிஃபைடு அப்படின்னு வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துடாதீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது காமனாக எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் வரும். அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் டிக் வந்துருச்சு அப்படின்னா சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க, மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வரும். நீங்கள் யூஆர் ஓபிசி மேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, டைரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். யூஆர் ஓபிசி ஆண்களாக இருந்தால் மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து தான் நீங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.